மிருதங்கமும் போடுவாளே சரஸ்வதி வருவாளே சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் பாடுவாளா சங்கீதங்கள் பாடுவாளே அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய அந்த ஆதிவள்ளி என்னும் கைலாச வாசலிலே அந்த வாசலிலே ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆமா சக்தியோடு ஆமா சிவனுமாக ஆமா கைலாச வாசலிலே கொலுவிருந்து வர ஆமா கொழுந்து வராங்க. அப்பேற்பட்ட பகவான் சரி 14 உலகங்களை படைத்து ஆமையா எண்ண ஒண்ணா மனுக்கள் 84 லட்சம் ஜீவராசிகளை படைத்து ஆமா படைச்சிருக்காரு. நம்முடைய உலகமாகப்பட்ட ஆமா நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தை ஆமையா 3 பிரிவுகளாக ஆமா அதளை சுதளை ஆதி பாதாளம் என பிரிக்கிறார். ஆமா ஆமையா அதளை என்றால் என்ன தெரியுமா? என்னது? ஆண்டவனாகப்பட்ட சாட்சாதி சிவபெருமான் இருக்கிறாரே. எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? ஆமா கைலாசத்துல கொலுவி இருக்கிறார்ல. அப்படியா? சரி அதனதான் அதளன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமையா. சுதளை என்பது என்னது? நாம் வாழக்கூடிய ஆமா இந்த மத்திம லோகத்தை சரி சுதளை என்று சொல்லுவார்கள். சுதலை தான் பூமி. ஆமா சரி ஐயா. நமக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு உலகம் இருக்கா? கீழையா? ஆமா. எது கீழே? தோண்டி பாத்துருவோமா? ஆமா நமக்கு கீழே தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உடுக்க அப்படின்னா உடுக்க கீழே தோண்டி பாப்போமா? நமக்கு கீழையும் சரி ஆதி பாதாள உலகம்னுட்டு ஒரு உலகம் இருக்கு. ஆமா அப்பேற்பட்ட அந்த ஆதி பாதாள உலகத்திலே ஆமையா யார் யார் ஆண்டு வருகிறார் என்று தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. சாமி வல்லரக்கராஜூதந்தா வல்லரக்கராஜூதந்தா ஆதி நல்ல பாதாள அரசு பரிகாரம் செய்து ஆண்டு அவை வாராய். ஆதி பாதாள உலகத்தை வல்லரக்கனாகப்பட்டவன் ஆண்டு வருகிறான். ஆமா ஆமா ஆண்டு வாரான். அவனுக்கு முன்னால் அவங்களுடைய அப்பாவாகப்பட்ட ரிஷிமுகாவர்மனும் ஆமா இரத்த கண்ணி பெண்கொடியாலும் ஆண்டு வருகிறார்கள். ஆமா ஆமா கணவனும் மனைவியும் ஆண்டு வாராங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா ஆமா வல்லரக்கன் கையில ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆமையா அந்த ஆதி பாதாள உலகத்தை சரி என்ன விதமாக ஒப்படைக்கிறார் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க? அப்பாவும் அம்மாவும் மகன்தான் ஒப்படைப்பாங்க. ஆமா ஆமா மன்னா அப்படிதானே? ஆமா. என் மகனே என்னுடைய வார்த்தை கேளு அப்பா செங்கோலும் ஒன் பொறுப்பு அப்பா சிம்மாசனம் ஒன் பொறுப்பு இந்த நாடு எல்லாம் ஒன் பொறுப்பு ஐயா நகரம் எல்லாம் ஒன் பொறுப்பு அப்பா பொட்டி எல்லாம் ஒன் பொறுப்பு வல்லரகா ஐயா பொக்கிசமும் ஒன் பொறுப்பு அப்பா பணம் எல்லாம் ஒன் பொறுப்பு அப்பா பணம் எல்லாம் ஒன் பொறுப்பு ஆதி பாதாளம் ஒன் பொறுப்பு ஆதி பாதாளம் ஒன் பொறுப்பு என் மகனே வல்லரகா அன்னை இமை காப்பது போ ஐயா கருத்துடனே காக்க வேணும். என் மகனே வல்லரகா ஓடி ஓடி என்ன இந்த ஆதி பாதாள உலகத்தை ஆமா கண்ணை இமை காப்பது போல் நீ காத்து வர வேண்டும் அப்பா. ஆமா ஆமையா. அப்பாவும் அம்மாவும் நாங்க எப்படி ஆண்டு வந்தோமோ சிறு சிறப்போட ஆண்டு வந்தோம். அதே மாதிரி இந்த ஆதி பாதாள உலகத்தை ஆமா நீ ஆள வேண்டும் என்று சொல்லி அப்பனை போல மகனும் ஆள வேண்டும் பட்டத்தை மகன் கையில கொடுப்பதற்காக ஆமையா அரியணையில ஏற வைக்கும் போது ஆமா 9 படிகளை கொண்டு வந்து போடுறாங்க. ஆமா ஆமா 9 படி. அதாவது சரி 9 நவகிரகங்களை கொண்டு வந்து ஆமா ஆமா 9 படியா போட்டு ஆமா ஒவ்வொரு படியா வல்லரக்கன் ஏறுதான். 9வது படியில கால் வச்சான். ஆமா படி 2 துண்டா உடையுது. டப்பு டுப்புன்னு 2ஆ உடைஞ்சிருச்சு. ஏன் உடையுது தெரியுமா? 9வது படியாகப்பட்டது என்னதுன்னா யாரு? அதுதான் சனீஸ்வர பகவான். அவர் இருக்க இடமே வழங்காத சனீஸ்வர
ருத்ர பகவான முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஆமா மிதிச்சு 2 தான் உடைஞ்சிட்டு அப்படின்னா, ஆமையா அவர் நாமள சும்மா விடுவாரா? விட மாட்டாரு. சரியா? ஆமா அவன் 9வது படியில அரியணை ஏறும்போது அவன் நினைச்சு பார்க்கல. இல்ல என்ன நினைச்சு பார்க்கல? சனியனவை இழுக்க போறான், சனியனவை இழுக்க போறான், சங்கடத்தை அடைய போறான், ஏழையவை இழுக்க போறான், ஏழையவை இழுக்க போறான், இருப்பிடத்தை இழக்க போறான். வல்லரக்க ராஜுதன்றா சனியனவை இழுக்க போறா, சங்கடத்தை அடைய போறா, ஏழையவை இழுக்க போறா, இருப்பிடத்தை இழக்க போறா. வல்லரக்க ராஜுதன்றா ஆண்டு வரும் வேளையில 12 வருட காலம் பஞ்சம் வந்து சேர்ந்ததையா, சாதாரண பஞ்சம் ஐயா, நாளியது உருண்ட பஞ்சோ, நாயகரே தோற்ற பஞ்சோ, ஆளாக்கு உருண்ட பஞ்சோ, அகிலம் எல்லாம் தோற்ற பஞ்சோ, மரக்கா உருண்ட பஞ்சோ, மரக்கா உருண்ட பஞ்சோ, மன்னனவே தோற்ற பஞ்சோ. ஐயா தாலி விச்சும் பீலி விச்சும், தாலி விச்சும் பீலி விச்சும், தலையளவு பஞ்சமையா, பஞ்சமையா, ஐயா பிள்ளையை விலை கொடு, தவிடு வாங்கி உண்ட பஞ்சோ, அரைக்கீரை வித்தல்ல அடிவயிறு உரைந்த பஞ்சோ, பசியின் கொடுமையாலே பஞ்சம் வந்து சேர்ந்ததையா, பாதாள உலகெல்லாம் ஐயா பஞ்சமாக இருக்கும் போது ஐயா பகுதி கொடுக்கல, ஐயா பணிந்து நடக்க வேண்டும், ஐயா கிஸ்தி கொடுக்க வேண்டும், கீழ்படிந்து நடக்க வேண்டும், ஐயா இருசா கொடுக்க வேண்டும், அவனுக்கு இருசா கொடுக்க வேண்டும், அவனை ஏனென்றும் கேட்க வேண்டும். அப்படி பஞ்சமாக இருக்கிற போது அந்த வல்லரக்க ராஜுதந்தா மந்திரிய அழைக்கானே, ஐயாவே மந்திரியே என்னுடைய வார்த்தை கேளு, ஐயா பறையோசை அடுக்கணும், ஐயா பறையோசை அடிக்கணும், ஐயா பகுதி பணம் கேட்கணுமே, பறையோசை அடிக்கணுமே, பகுதி பணம் கேட்கணுமோ, மன்னனான வல்லரக்க அவனுடைய பேச்சை கேட்டு மந்திரியும் ஆனவரும் பறையோசை அடிப்பதற்கு ஆதி பாதாளம் போரானே, பறையோச சத்தம் கேட்டு 56 தேசத்திலும் மன்னர்களும் ஓடி வந்து ஐயா ஐயா மந்திரியே, ஐயா ஐயா மந்திரியே நீயும் என்னுடைய வார்த்தை கேளு, ஐயா ஐயா என்னுடைய வார்த்தை கேளு. Thank you.
ஐயா உம்புகத்து உண்டமான சாமி ஐயா ஐயாவான பலவேசம் சொல்லலாமா ஏழும் மணியாமா இருப்புக்கு சொல்லலாமா மணியழகா பட்டு கச்ச பவள கச்ச உண்டு கச்ச சல்லடாமா சுடுகாடு போன பிள்ளை ஐயா சுத்தர வீர தின்ன பிள்ளை ஐயாவான பல வேஷம் ஐயா சொன்ன சுதமான வாசலில ஐயா காலம் மறக்காது வந்தாது ஐயா செட்டு அதுவும் மறக்காது தன்ன நன்னாதினம் தன்னானோ தன்ன நன்னாதினம் தன்னானோ பொருள் தன்ன நன்னாதினம் தன்னானோ ஆலேல கும்மி ஆலேலோ வெங்கல பம்பை முழங்கி வர இந்த வில்லு பாட்டுக்காரன் பாடி வர வெங்கல பம்பை முழங்கி வர இந்த வில்லு பாட்டுக்காரன் பாடி வர இந்த வில்லு பாட்டுக்காரன் பாடி வர அடி வரலாம் பேச்சு அம்மாளுக்கு வேடிக்கை கும்மி அடிக்கலாமா ஆலேல கும்மி ஆலேலோ எந்த தெருவடி வாராளோ அம்மா ஏழையங்கள் கொண்டு பாப்பாளா எந்த தெருவடி வாராளோ அம்மா ஏழையங்கள் கொண்டு பாப்பாளா அம்மா ஏழையங்கள் கொண்டு பாப்பாளா அம்மா நம்ம தெருவுக்கு வருவானா இப்ப நம்மளை கொண்டு பாப்பாளா ஆலேல கும்மி ஆலேலோ வைகையாத்து தண்ணி இல்ல அம்மா வயசு பண்ணா வந்தவளா வைகையாத்து தண்ணி இல்ல வயசு பண்ணா வந்தவளா அம்மா வயசு பண்ணா வந்தவளா வயசு பண்ணா வந்தவள வாட்டி கும்மி அடிக்கலாம் ஆலேல கும்மி ஆலேலோ ஊருக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் அம்மா வசந்த பட்டணம் ஆடியனும் ஊருக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் நல்ல வசந்த பட்டணம் ஆடியனும் பட்டணத்தில் உள்ள கருப்பசாமிக்கு பறந்து பொம்மை அடிக்கலாமா ஆலேல கும்மி ஆலேலோ இப்படியாக இந்த மாடியினூர் ஐயாவுடைய ஆலயத்திலே ஆமையா அரிக்கும் சிவனுக்கும் வந்து பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்திலே தர்மஞான சாஸ்தா வந்து ஐயாவுடைய ஆலயத்தில் வந்து பிறந்தாரே.